வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் டென்னிஸ் பயிற்சியாளராக பணிபுரியும் அப்பாதுரை அவர்களின் பயிற்சியின் சாதனைகளை பாராட்டி ஆசிரியர் விஸ்வநாதன் அறக்கட்டளையின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூரை சார்ந்த மாணவி தமிழ்விழி கடந்த 2024ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற உலக சாஃப்ட் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று காலிறுதி போட்டி வரை விளையாடி சாதனை புரிந்துள்ளார். மேலும் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் டென்னிஸ் மற்றும் சாஃப்ட் டென்னிஸ் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் மாநில மற்றும் தேசிய அளவில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று கடலூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றனர். இவ்விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் அப்பாதுரை அவர்களின் பயிற்சி திறனை பாராட்டும் விதமாக புதுச்சேரி மாநிலம் மேல் பரிக்கல்பட்டு ஆசிரியர் விஸ்வநாதன் அறக்கட்டளையின் சார்பாக கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கடலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மகேஷ்குமார் தலைமை தாங்கினார். அருள் ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி விளையாட்டுத்துறை முன்னாள் உறுப்பினர் செயலர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி ஒலிம்பிக் கழக முதன்மை செயலாளர் முத்து கேசவலு, புதுச்சேரி மாநில விளையாட்டு குழும முன்னாள் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், ஆசிரியர் விஸ்வநாதன் அறக்கட்டளையின் நிறுவனர் மேஜர் முத்துலிங்கம், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர் மற்றும் சாதனை புரிந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை பாராட்டினார்கள். அப்பாதுரை ஏற்புரை ஆற்றினார். கிருஷ்ணசாரதி நன்றி உரை கூறினார். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்ன அபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்ன அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்ன அபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய், கனி, அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த அன்ன அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க அகில இந்திய மாணவர் காங்கிரசின் தலைவர் வருண் சௌத்ரி புதுச்சேரி வருகை புரிந்தார். புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தலைவர் வருண் சௌத்ரி புதுச்சேரி வந்தார். அவருக்கு புதுச்சேரியின் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர் புதுச்சேரி பொறுப்பு ஸ்ரீமான் ராமச்சந்திர ராஜா, தேசிய செயலாளர் ஆந்திரா பொறுப்பு ராஜீவ் காந்தி, மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மாணவர் காங்கிரஸ் தலைமையில் செயல் தலைவர் நிதிஷ்குமார், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் ஏழுமலை அவர்களின் மகன் அருண் பகத், அல்போன்ஸ் ஆகியோர் தலைமையில் உற்சாகமான வரவேற்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ், புரொஃபஷனல் காங்கிரஸ் மாநில தலைவர் கிருஷ்ணபாரதி, மாநில நிர்வாகிகள் கார்த்திக், கிஷோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலை இலக்கிய பெரும் மன்றத்தின் பிதாமகன் கலை மாமணி தோழர் மூக்கு ராமன் நினைவேந்தல் நிகழ்வு, கட்சி அமைப்பினர் மலர் வணக்கம். மறைந்த கலை இலக்கிய மன்ற பிதாமகன் கலை மாமணி தோழர் மூக்கு ராமன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளையின் சார்பில் 6/11/2025 வியாழனன்று மாலை 5 மணியளவில் திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராதே அறக்கட்டளையின் தலைவர் பொறிஞர் தேவதாசு தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவர் புதுவை தமிழ் நெஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தாகூர் கலைக்கல்லூரியின் மேலாண் முதல்வர் முனைவர் ஏமு ராசன், வலைப்பதிவர் சிரகம் சுகுமாரன், திராவிடர் கழக மண்டல தலைவர் அன்பரசன், மக்கள் வாழ் உரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன், சமூக நீதி பேரவையின் செயலாளர் கீதநாதன், கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு அரிமா பாண்டியன், சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன், வழக்கறிஞர் தோழர் ஜீவானந்தம், வெற்றி தமிழர் கழக தலைவர் கோவிந்தராசு, ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் வேல்சாமி, தோழர் சந்திரசேகர், ஓவியர் ஆனந்தவேலு, நூலகர் அரசேந்திரன், செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், வேணு ஞானமூர்த்தி, மக்கள் இயக்கம் பிரகாஷ், செல்வகுமார், தலித் மக்கள் பாசறை வீரமுத்து, பாட்டாளி பைரவி, மனித உரிமை பாதுகாப்பு மணிகண்டன், மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் பிரிவில் படிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாமுடன் கூடிய துறை சார்ந்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. 38 ஆண்டு காலம் பணி அனுபவம் மிக்க ஆர்கே கன்சல்டன்ட் அண்ட் ட்ரெய்னர் ஆர் கருணாகரன் மற்றும் ஸ்னோ கூல் சர்வீஸ் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பார்ட்னர் ராஜு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இருவரும் துவக்கமாக சிறப்பு வகுப்பை துவங்கினார்கள். பின் ஏசி மெக்கானிக்கில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். பிற்பகலில் துறை சார்ந்த பாடங்கள் செய்முறை விளக்கத்துடன் நடத்தினார்கள். தனது பணிகாலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை இருவரும் மாணவர்களிடையே விரிவாக எடுத்துரைத்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த சிறப்பு வகுப்பில் பங்கேற்றனர். மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில் அளிப்பதுடன் மிகவும் சுவாரஸ்யமாக நடத்தினர். சிறப்பு வகுப்பை சிறப்புடன் நடத்திய இருவருக்கும் கல்லூரி முதல்வர் நினைவு பரிசும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். டபுள் லேயர் பிசிபின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் காம்பனண்ட் இருக்கும், இந்த பக்கமும் காம்பனண்ட் இருக்கும். காம்பனண்ட் தெரியுதா? தெரியுதா?
தெரியுதா இல்ல? குட்டி குட்டி காம்பனன்ட்லாம் இருக்கிறது வந்து டபுள் லேயர். இது வந்து அவுட்டோர் பிசிபி, இன்வெர்டர்ல மட்டும் வரும். இது வந்துட்டு இன்டோர் பிசிபி, வண்டி வந்துட்டு நான் இன்வெர்டர்லயும் வரும், இன்வெர்டர்லயும் வரும். இதுல இருக்க காம்பனன்ட்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து கெப்பாசிட்டர், ஓகேவா? ஸோ அகைன் இதெல்லாம் வந்துட்டு கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இதெல்லாம் வந்து ரெசிஸ்டர், ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக்கை வந்துட்டு படித்தவங்களுக்கு தான் எலக்ட்ரானிக் தெரியும். நம்ம வந்து ஏ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் வர வோல்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம வந்து மெக்கானிக்கல் ஐடிஐ படிச்சிருக்கோம். எலக்ட்ரானிக் படித்தவங்களுக்கு தான் இதோட காம்பனன்டோட ஃபங்க்ஷன்லாம் தெரியும், ஓகேவா? ஜஸ்ட் இது புரியுன்றதுக்காக சொன்னேன். அடுத்தது இதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சென்சார். புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்ஸ் ஆடிட்டோரியத்தில் மாணவி ஜெயஸ்ரீ சுகுமாரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சுப்ரைன் வீதியில் உள்ள அலைன்ஸ் பிரான்ஸ் ஆடிட்டோரியத்தில் மாணவி ஜெயஸ்ரீ சுகுமாரின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவியின் குரு கலை மாமணி கிருத்திகா ரவிச்சந்திரன், அக்ஷயா ஆர்ட் கம்மின் இயக்குனர் பினேஷ் மகாதேவன், ஸ்ரீ அக்ஷயா நாட்டியாலயாவின் இயக்குனர் ஜெயஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ சரவணன் நாட்டியாலயாவின் இயக்குனர் கலை மாமணி சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பார்வையாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மாணவியின் பரதநாட்டிய சலங்கை பூஜையை ரசித்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஜெயஸ்ரீ சுகுமாருக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து மிருதங்கம், வாய்ப்பாட்டு உள்ளிட்ட இசை கலைஞர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவர் சென்ட் பேட்ரிக் பள்ளியில் நடனத்துறையின் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். பிரான்ஸ் போன்ற அயல் நாடுகளுக்கு சென்று நடனம் புரிந்த இவர் மிருதங்கம், வாய்ப்பாட்டு இன்னும் வந்து இங்கே வாம இவளை நம்ம பற்றி சொல்லணும்னா இவ அழகு, எப்படி அழகு, மேக்கப்பில் மட்டும் இவ அழகு இல்லை. இவள் பத்திரிக்கை வைக்கிறாட்டையே நான் பார்த்தேன். அவளோட ஹம்பிள்னஸ்ஸு, அவள் நின்ன விதம், அந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி உடையார் தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி உடையார் தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்கள் தெரிவித்த கோரிக்கையின் பேரில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி அவர்களின் முயற்சியினால் ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இப்பணி கடந்த மாதம் அக்டோபரில் மேற்கொள்ளப்பட்டது.
இப்பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் பொதுமக்கள் பங்கேற்புடன் பூமி பூஜை நடத்தி துவக்கி வைக்கப்பட்டது. பின்னர் அவர் இன்று பணித்தளத்தை நேரில் சென்று பார்வையிட்டு பணியின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்தார். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். நீண்ட நாள் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்ததற்காக அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். ஆய்வின் பொழுது கிளை செயலாளர் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். எட்டாவது ஊதிய குழு வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்கள் நலன்கள் குறித்து குறிப்பிடாத மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் வரம்பு குறிப்பை திரும்ப பெறுவதுடன் அதை முறைப்படுத்தி வெளியிட கோரியும் புதுச்சேரி ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்த ஒப்புதல் அளித்து அரசு இதழிலும் வெளியிட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு மேற்கண்ட 8வது ஊதிய குழுவிற்கான வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்களுக்கான நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதில் எந்தவித குறிப்பும் செய்யாமல் மறைமுகமாக ஓய்வூதியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அதனால் அந்த வரம்பு குறிப்பை திரும்ப பெற்று ஓய்வூதியர்களுக்கிடையே பாராபட்சம் காட்டாமல் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் சமமாக பெறும் வகையில் குறிப்பை மீண்டும் மாற்றி அமைத்து வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி ஓய்வூதிய சங்கத்தினர் 75க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன், PPAவின் தலைவர் சண்முகம், ஓய்வூதிய சங்க பொறுப்பாளர் கலியமூர்த்தி மற்றும் ராமகிருஷ்ணன், சங்க பொறுப்பாளர் சிவக்குமார், அன்பழகன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை திமுக காங்கிரஸ் மிரட்டுவதாகவும் வேலை செய்ய விடாமல் தடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி பிஜேபியின் தலைவர் ராமலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமலிங்கம், தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகின்றது. அதனை கொண்டாடும் வகையிலும் வருங்கால சந்ததியினரிடம் கொண்டு செல்லும் வகையிலும் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வந்தே மாதரம் 150 என்ற வாசகத்துடன் முழு பாடலும் பாடப்பட உள்ளது. தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இன்று முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் இது நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது. மேலும் பேச்சு, கட்டுரை போட்டிகள் நடத்தவும் மாபெரும் இயக்கமாக இது நடைபெற உள்ளது. 8ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி ஒற்றுமை ஓட்டம் காந்தி திடலில் நடைபெற உள்ளது.
இதில் துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற உள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்று ஒற்றுமை ஓட்டம் ஓட உள்ளனர் என்று தெரிவித்தார். BLA 2 முகவர்களை நியமித்து SIR பணியில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டுள்ளனர். நேர்மையான வாக்காளர்களை கொண்டு வாக்குப்பதிவு செய்ய தேர்தல் துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆனால் காங்கிரஸ், திமுகவினர் அதிகாரிகளை மிரட்டுவதும், பணி செய்ய விடாமல் தடுக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் அரசின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். வாக்கு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் இப்பொழுது வைத்தியலிங்கம் வாக்கு திருட்டில்தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு விழாவிற்கான லோகோவை வெளியிட்டார். எப்படி 42 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா? இல்ல அப்ப இன்னொரு ஒரு தொகுதி எம்பிக்கு 2 எம்பியா வந்திருப்பாங்களா? கூடுதல் குறைந்திருக்கும் ஓட்டு வருது. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. இப்போ ஒரு தடவை எலெக்ஷன் வச்சா MP எலெக்ஷன் ரிசைன் பண்ணிட்டு வந்து நிக்க சொல்லுங்க. கூட வாங்குறாரா குறைச்சி வாங்குறாரா பாத்துருவோம். வேணா அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் CBI வந்து விசாரணைக்கு தயார். ஊழல் குற்றச்சாட்டு நீங்க மாநில தலைவர் பதவியை தயாராக. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அவர் காலத்திலே நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் சொன்ன கோசம் அவர் தான் ஊழல் பண்ணாருன்னு நான் சொல்லலை. நான் சொன்னது என்னன்னா, அவருடைய பீரியட்ல நடந்த அதிகாரிகள் செய்யப்பட்ட செயல்பாடு இந்த ஆட்சியிலே அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் சொல்றோம். அதனால அவர் தான் நான் ஊழல் பண்ணாருன்னு நான் சொல்லவே இல்லை. அவருடைய நிர்வாக திறமையிலே இது நடந்ததுன்னு சொல்றோம், வேற ஒண்ணு. அப்ப நீங்க தான் அது அந்த கேள்வி அப்படிதான் சொல்லணும். இப்போ யாரு ஆட்சி செய்யறாங்களோ அப்ப இருக்க பார்த்து அவங்களுக்கு அதிகாரி தவறு செஞ்சா அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து சரியா பண்ணல என்றதுதான் சொல்ல முடியும். மோசம் அவரே ஊழல் செய்தார் என்று நான் சொல்லவே இல்லை. அவர் ஊழல் செஞ்சார் நான் சொல்லவே இல்லை. அது அவங்க யாராவது கேஸ் போட்டா அவர் சட்டப்படி அவர் எதிர்கொள்வாரு. அது சம்பந்தம் நியூஸ். அதாவது முழு பாட்டும் உடனடியா மெமரி பண்ண முடியும். அதனால வந்து நம்ம ரெக்கார்ட் போட்டு புதுச்சேரி அங்கன்வாடியில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் 125 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கி மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றி அமைத்திட வேண்டும். நீண்டகால கோரிக்கைகளான உதவியாளர்களுக்கான ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடேசன் நகர் மகளிர் மற்றும் ஊனமுற்றோர் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் முன்பு மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கிவிடு வழங்கிவிடு உடனடியாக வழங்கிவிடு. அங்கன்வாடி ஊழியர்களே நீண்ட நாள் கோரிக்கைகளை ஊழியர் குழுவே வழங்கவில்லை. அந்த கோரிக்கைகளையும் அங்கன்வாடி மையங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சூப்பர்வைசர் பணிகளையும் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும் மிக மிக குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் அந்த ஊழியர்கள் உதவியாளர்கள் தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை. ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். தோழர்களே அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம். நேற்றுதானே ஐப்பசி அண்ணா விட்டாங்க, இன்னைக்கு ட்ரை பண்ணீங்க. ஹலோ ஹலோ
ஆரம்பிங்க நீங்க கோட்டை கொடுங்க. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.